ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நமக்கு பார்க்க போகிற போயம் இம்மார்டாலிட்டி வேர்ட்ஸ்வர்த் எழுதுனது. இந்த போயமோட ஆத்தர் இன்ஃபர்மேஷன், போயம் இன்ட்ரொடக்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் 2 ஸ்டான்ஸாவோட போயம் சம்மரி முந்தின வீடியோவில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் மூவ் ஆன் டு த தேர்ட் ஸ்டான்ஸா. குவிக்காக வந்து ஸ்டான்ஸா 1 அண்ட் ஸ்டான்ஸா 2வை ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸ்டான்ஸா 1ல் வந்து சைல்டு ஏஜ் பற்றி சொல்லியிருப்பாங்க. குழந்தையாக இருக்கும்போது எப்படி நேச்சரோட கனெக்ட் ஆகியிருந்தாங்க, ப்ரெசன்ட் டைமில் அதை வந்து எப்படி மிஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி வந்து ஸ்டான்ஸா 1லையும் ஸ்டான்ஸா 2ல் வந்து அடல்ட் ஏஜ் பற்றி சொல்லியிருப்பாங்க. நம்ம வளர வளர நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், நேச்சரோட பியூட்டியை வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ண மறந்துட்டோம் அப்படின்னும், கண்டிப்பாக நம்ம வந்து அதில் வந்து நேச்சரோட பியூட்டியை அட்மையர் பண்ணணும் அப்படின்னும் செகண்ட் ஸ்டான்ஸால் சொல்லியிருப்பாங்க. ஸ்டான்ஸா 3. நவ் வைல் த பேர்ட்ஸ் thus sing a joyous song. பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக பாட்டு பாடி ஹாப்பியாக இருக்குது. அண்ட் வைல் த யங் lamps bound as to the tabor's sound. ஆட்டுக்குட்டியெல்லாம் துள்ளி குதிச்சு ஓடுற அந்த சவுண்ட் வந்து டேபர் சவுண்ட் மாதிரி இருக்குது. டேபர்ஸ் அப்படின்றது a small drum, அந்த மாதிரி சவுண்டு வந்து கேட்குது. டு மீ அலோன் there came a thought of grief. ஆனால் எனக்கு மட்டும் எனக்குள்ளே ஏதோ ஒரு சோகம் என்னை அப்படியே சுற்றி வளைச்சிருக்குது, அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அண்ட் டைம்லி அட்டரன்ஸ் கேவ் தட் தாட் ரிலீஃப். இங்கே டைம்லி அட்டரன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பர்டிகுலராக மென்ஷன் பண்ணலை. பட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா, பேர்ட்ஸோட அந்த ஜாயஸ் சாங், அந்த லேம்ஸோட டேபர் சவுண்ட், இது எல்லாம் தான் அவருக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் ஐம் ஸ்ட்ராங். நான் வந்து இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன். The cataracts blow their trumpets from the steep. No more shall grief of mine the season wrong. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கேட்ராக்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நீர்வீழ்ச்சி. அப்படி இந்த அருவி கொட்டும்போது ஒரு சவுண்டு வரும் இல்லையா, அந்த சவுண்டு தான் கேட்ராக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப செங்குத்தான ஒரு நீர்வீழ்ச்சியிலேருந்து இப்படி கீழே தண்ணி கொட்டும்போது ஒரு சவுண்டு வருது. அந்த சவுண்டு எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் மட்டும் எனக்குள்ளே இருக்கக்கூடிய சோகத்தினால ரொம்ப டல்லாக இருக்கேன். இந்த அழகான ஒரு சீசனை வந்து என்னை சுற்றி இருக்கக்கூடிய நேச்சரை வந்து என்னுடைய சோகம் வந்து எந்த வகையிலையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஐ ஹியர் த எக்கோஸ் த்ரூ த மவுண்டைன்ஸ் த்ராங். த விண்ட்ஸ் கம் டு மீ ஃப்ரம் த ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஸ்லீப் அண்ட் ஆல் த எர்த் இஸ் கே. நான் வந்து இது எல்லாத்தோட சந்தோஷமுமே வந்து எனக்கு இந்த மவுண்டைனில் பட்டு அப்படியே எனக்கு எக்கோவாக கேட்குற மாதிரி இருக்குது. வரக்கூடிய அந்த விண்டு கூட எனக்கு அவ்வளோ ஒரு சுகமான ஒரு ஃபீல் தருது. அண்ட் ஆல் தி எர்த் இஸ் கே. இங்கே இருக்கக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய அத்தனையுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. லேண்டாக இருக்கட்டும், சீயாக இருக்கட்டும், கிவ் தெம்செல்ஸ் ஆப் டு ஜாலிட்டி. ரொம்ப சியர்ஃபுல். ஜாலிட்டினா சியர்ஃபுல், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிலமாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், செடியாக இருக்கட்டும், எதா வேணாலும் இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஜீவனுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் வித் த ஹார்ட் ஆஃப் மே. இங்கே மே மந்த்தை வந்து இந்த போயமில் இந்த ஸ்டான்ஸால் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மே எங்கேயாவது ஒரு கொஷினில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அது வந்து எந்த மந்தில் போய்ட் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்க உங்கள் ஃபீலிங்ஸை அப்படின்னு ஒரு கொஷின் வந்துச்சுன்னு சொன்னால், மந்த் ஆஃப் மே. Doth every beast keep holiday, though child of joy, shout round me, let me hear thy shouts, though happy shepherd boy. பேர்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாமே அவரை சுற்றி இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹி காட் ரிலீஃப் ஃப்ரம் த பேர்ட்ஸ் சாங். அதுக்கப்புறம் அந்த நேச்சரில் இருக்கக்கூடிய இந்த ரஸ்லிங் சவுண்ட், இது எல்லாமே அவருக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்குது. அப்போ தான் அவர் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு, நமக்கு சோகமாக இருக்கோம் அப்படின்னு சொன்னால், மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம நேச்சரோட கனெக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லா க்ரீஃப்மே நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த ஹீ ஸ்டார்டட் டு லிவ் வித் நேச்சர். இது எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணதுக்கப்புறமாயிட்டும் சைல்ட் ஏஜில் எப்படி அந்த நேச்சரோட கனெக்ட் பண்ணி இருந்தாரோ, அதே போல் இப்போவும் ஹீ ஸ்டார்டட் டு லிவ் வித் நேச்சர். அந்த ஷெப்பர்ட் பாயோட சாங்கை வந்து ரொம்ப அட்மையர் பண்ணுறாரு. அட்மையர் பண்ணி அவர் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு, என்ன ஒரு க்ரீஃபாக இருந்தாலும் வி ஷுட் பி கனெக்டட் வித் நேச்சர் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு ஸ்டான்ஸா 4. ஸ்டான்ஸா 4ல் லைன்ஸ் 1 to 14 வரைக்கும் பார்க்கலாம். You blessed creatures, I have heard the call. You to each other I see. The heavens laugh with you in your jubilee. My heart is at your festival. My head hath its coronal.
இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா கிரியேச்சர்ஸுமே பிளஸ்டு கிரியேச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நம்ம நேச்சரோட கனெக்ட் பண்ணி நேச்சரை அட்மையர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சாரோஃபுல் தாட் வந்து நம்மளை விட்டு சீக்கிரமாக போயிடும் அப்படின்னும், த ஹெவன்ஸ் லாஃப் வித் யூ இன் யுவர் ஜூப்ளி. ஜூப்ளி மீன்ஸ் செலிப்ரேஷன். ஹெவனே வந்துட்டு இந்த நேச்சரோட செலிப்ரேஷனில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னும், மை ஹார்ட் இஸ் அட் யுவர் ஃபெஸ்டிவல். இப்போ என்னோட ஹார்ட் கூட வந்து இந்த நேச்சரோட ஃபெஸ்டிவலில் தான் இருக்குது. மை ஹெட் ஹேத் இட்ஸ் கரோனல் அப்படின்றது க்ரௌன். என்னுடைய தலையில் ஒரு மகுடம் சூட்டினது போல் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். த ஃபுல்னஸ் ஆஃப் யுவர் பிளிஸ் ஐ ஃபீல் இட் ஆல். என்னால் வந்து அந்த பர்ஃபெக்ட் ஹாப்பினஸ்ஸை என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாரு. ஓ ஈவில் டே இஃப் ஐ வேர் சல்லன். நான் ரொம்ப பேட் டெம்பர்டில் ரொம்ப க்ரீஃபோடு இருந்த அந்த டேஸ் எல்லாமே வந்து ஈவில் டே அப்படின்னு சொல்கிறாரு. வைல் எர்த் ஹர்செல்ஃப் இஸ் அடோனிங். இந்த பூமியே வந்து தன்னைத்தானே ரொம்ப அழகாகவும் அட்ராக்டிவாகவும் வச்சுருக்கு. இந்த ஸ்வீட் மே மார்னிங்கில் பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாகவும் ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்குது. அண்ட் த சில்ட்ரன் ஆர் கல்லிங் ஆன் எவ்ரி சைடு. சில்ட்ரன் எல்லாமே குட்டீஸ்லாம் வந்து குரூப்பாக அங்கங்கே விளையாண்டுட்டு இருக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன் 1000 வேலிஸ் ஃபேர் அண்ட் வைட். நம்மளை சுற்றி வந்து 1000 வேலிஸ் வந்து அப்படியே பறந்து விரிஞ்சு கிடக்குது அப்படின்னும், ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் while the sun shines warm and the babe leaps up on his mother's arm. அந்த சூரியனுடைய வெளிச்சத்தில் இதமாக அப்படியே ஃப்ளவர்ஸ்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பார்த்த சந்தோஷத்தில் ஒரு அம்மாவோட கையில் இருக்கக்கூடிய குழந்தை துள்ளி குதிக்குது. இந்த பக்கம் குழந்தைங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க, பூவெல்லாம் பிச்சு விளையாடுறாங்க, இந்த பக்கம் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான நிறையா விஷயங்களை பார்த்து அம்மாவோட கையில் இருக்கக்கூடிய குழந்தை கூட துள்ளி குதித்து விளையாண்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஐ ஹியர் வித் ஜாய் ஐ ஹியர். சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை சந்தோஷத்தையும் என்னால் கேட்க முடியுது, அத்தனை சந்தோஷத்தையும் நான் ரொம்ப சந்தோஷமாக கேட்குறேன் அப்படின்னும், பட் தெர் இஸ் அ ட்ரீ ஆஃப் மெனி one a single field which I have looked upon, but there is a tree of many. நிறைய மரங்கள் சூழ்ந்திருக்கிற இடத்துல ஒரே ஒரு ட்ரீ, அது வந்து குட்டியான ஒரு பிளேஸில் வந்து ஒரே ஒரு ட்ரீ வந்து இருக்குது. அந்த ட்ரீயை நான் அண்ணாந்து பார்க்குறேன். அப்போது நானும் அந்த ட்ரீயும் போத் ஆஃப் தம் ஸ்பீக் ஆஃப் சம்திங் தட் இஸ் கான். இந்த இடத்துல போத் ஆஃப் தம் அப்படின்றது அந்த ட்ரீயும் சிங்கிள் ட்ரீயும் இவரையும் பொயட்டையும் சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் பேசும்போது சம்திங் தட் இஸ் கான். இவ்வளோ சந்தோஷம் நம்மளை சுற்றி இருக்கும்போது கூட நான் என்னவா ஃபீல் பண்ணுறேன், ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன், ஏதோ ஒன்று தொலைஞ்சு போச்சு அப்படின்றத ஃபீல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. த பேன்சி அட் மை ஃபீட் டஸ் த சேம் டேல் ரிப்பீட். பேன்சி அப்படிங்கிறது தரையோட பூத்து கிடக்கக்கூடிய குட்டி குட்டி பூக்கள். அந்த பூக்கள் கூட என்ன பண்ணுதான், இதே சேம் டேலை தான் ரிப்பீட் பண்ணுது. இவ்வளோ சந்தோஷம் சுற்றி இருக்கும்போது கூட சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அப்படிங்கிறத அது வந்து சொல்லுது அப்படின்னும், whither is fled the visionary gleam, where is it now the glory and the dream. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சந்தோஷத்தை எனக்கு கொடுத்த அந்த வெளிச்சம், அந்த நான் பார்த்த அந்த சந்தோஷம், அந்த வெளிச்சம், அந்த பிரகாசம் அது எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி கொஷின் பண்ணுறாரு. அண்ட் வேர் இஸ் இட் நவ் த க்ளோரி அண்ட் த ட்ரீம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாலேயே சொல்லியிருப்பாங்க, நான் சின்ன வயசில் அனுபவித்த எல்லா சந்தோஷமே எனக்கு என்றென்றைக்கும் இளமையாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரீமை போல தான் அப்படின்னு சொல்லி. இந்த ஃபோர்த்து ஸ்டான்ஸால் அவர் கேட்குறது என்னென்னா, எங்கே போச்சு, வேர் இஸ் இட் நவ். நான் பார்த்த அந்த சந்தோஷமும் சின்ன வயசில் நான் அனுபவித்த சந்தோஷமும் என்னுடைய இளமை மாறாத கனவும் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி ஃபோர்த்து ஸ்டான்ஸால் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் இஸ் ஸ்டான்ஸா 5. அதில் ஃபஸ்ட்டு வந்து லைன்ஸ் 1 to 10 பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 4 ஸ்டான்ஸாஸ் வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. அதில் வந்து சைல்டேஜ், அடல்டேஜ், அதுக்கப்புறம் நம்ம நேச்சரோட எப்படி கனெக்ட் ஆகிருந்தோம், இப்போ நேச்சரோட கனெக்ட் ஆகிருக்கும்போது கூட நம்ம என்னவோ மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஃபோர்த்து ஸ்டான்ஸால் முடிச்சிருப்பாங்க. இந்த ஸ்டான்ஸா 5 அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபிலாசபிக்கலாக வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அவர் பர்த் இஸ் பட் அ ஸ்லீப் அண்ட் அ ஃபர்கெட்டிங். த சோல் தட் ரைசஸ் வித் அஸ் அவர் லைஃப்ஸ் ஸ்டார். நம்மளுடைய பிறப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஹெவன்லேருந்து தான் வந்திருக்கோம். எல்லா குழந்தையுமே ஹெவன்லேருந்து தான் பிறக்கும்.
அது பிறக்கும்போது நம்மளுடைய பிறப்பு அப்படிங்கிறது ஒரு தூக்கம் போன்றது. எந்த குழந்தையுமே பிறந்த போதும் சரி, அது குட்டி குழந்தையா இருக்கும்போதும் சரி, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எதை பற்றியும் ஒரி பண்ணாது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஃபுல்லாக இருக்கிறது ஹெவன்லி தாட்ஸு. அந்த ஹெவன்லி தாட்ஸ் இருக்கிறதுனால தான் அது எதை பற்றியுமே ஒரி பண்ணாமல் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் எப்போ இந்த பூமியோட சேர்ந்து வளர தொடங்குதோ, ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அது வளர வளர அந்த ஹெவன்லி தாட்ஸுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்குது. மறைய ஆரம்பித்து நம்மளுடைய ஏர்த்லி தாட்ஸை வந்து அது அடாப்ட் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. the soul that rises with us our life's star. சோல் தான் வந்து ஹெவன்லேருந்து நமக்குள்ளே வந்து நம்மளோட சேர்ந்து வளர்ந்துட்டு இருக்குது அப்படின்னும், இப்போ இந்த உடம்பு இந்த பூமியில் இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து சோல் தானே இம்பார்ட்டண்ட்டு. அதுதான் அந்த சோல் இஸ் அவர் லைஃப்ஸ் ஸ்டார் அப்படின்னும், ஹேஸ் அ ஹேட் எல்ஸ்வேர் இட்ஸ் செட்டிங், அப்படி தான் வந்து செட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க கடவுள். இதுதான் ஒரு உடம்பு வந்து பூமியில் நிலச்சி நிற்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சோல் இஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்றது அது வந்து செட்டிங். அண்ட் கம்ஸ் ஃப்ரம் ஃபார், அது அந்த சோல் வந்து ரொம்ப தூரத்தில் இருந்து, ஹெவனுங்கிறது எட்டா தூரம் இல்லையா, அந்த அவ்வளோ தூரத்தில் இருந்து வந்திருக்குது. நாட் இன் என்டையர் ஃபர்கெட்ஃபுல்னஸ் அண்ட் நாட் இன் அட்டர் நேக்கட்னஸ் அப்படின்னா, அந்த சோலுக்கு வந்து நம்மளோட சேர்ந்து வளர வளர அதோட ஹெவன்லி தாட்ஸ் கம்ப்ளீட்டாக மறந்து போச்சு அப்படின்னு கிடையாது. ஓரளவுக்கு நமக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ 100க்கு 70% நமக்கு 50% ஞாபகம் இருக்குது அப்படின்னும், அண்ட் நாட் இன் அட்டர் நேக்கட்னஸ், அந்த சோலுக்கு குழந்தையாக இருக்கும்போது 100%மே ஞாபகம் இருந்துச்சு. இப்போது நம்ம வளர வளர என்ன ஆகுது அப்படின்னா கம்ப்ளீட்டாக மறந்து போயிடல, நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது அப்படின்றது தான் வந்து அந்த 2 லைன்ஸில் கொடுத்துருக்காங்க. பட் ட்ரெயிலிங் clouds ஆஃப் glory do we come from God who is our home. Heaven lies about us in our infancy. நமக்கு எல்லாத்தையும் மறந்து போகலை. சேம் டைம் நம்மளுடைய கடவுள், நம்ம வந்து கடவுள்கிட்டேருந்து தான் வந்திருக்கோம், நம்மளோட வீடு அங்கே தான் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ட்ரெயிலிங் கிளவுட்ஸை போல் நமக்கு வந்து அப்பப்போ அது ஞாபகம் இருந்துட்டு தான் இருக்குது. சேம் டைம் அந்த ஞாபகம் நமக்கு ஒரு சந்தோஷத்தை தந்துட்டு தான் இருக்குது அப்படின்னும், ஹெவன் லைஸ் அபவுட் அஸ் இன் அவர் இன்ஃபேன்சி, நம்ம குழந்தையா இருக்கும்போது அந்த சொர்க்கமே நம்மக்கிட்ட தான் இருந்துச்சு. ஆனால் வளர வளர அது வந்து மறந்தும் போச்சு, கொஞ்சம் கொஞ்சம் மறந்தும் போச்சு, நமக்கு அவ்வளோவா ஞாபகம் இல்லை அப்படின்னும், நம்ம இன்ஃபான்சியாக இருக்கும்போது தான் அப்படியே சொர்க்கமே நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. Shades of the prison house begin to close upon the growing boy, but he beholds the light, and whence it flows he sees it in his joy. The youth who daily farther from the east must travel still is nature's priest, and by the vision splendid is on his way attended. At length the man perceives it die away, and fade into the light of common day. இங்கே ப்ரிசன் ஹவுஸ் அப்படின்றது எர்த்தை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு ப்ரிசனில் வந்து ஒரு கைதி இருக்காங்கன்னா அவங்களுடைய தண்டனை காலம் முடியாமல் அவங்களால வெளியில் வர முடியாது. அதே போல் தான் சொர்க்கத்திலிருந்து இங்கே நம்ம எர்த்துக்கு வந்தவங்களால் அவங்களுடைய லைஃப் டைம் பீரியடு முடியாமல் நம்மளால் போக முடியாது. ஏன்னா ஹெவன் தான் வந்து ஹோம் ஆஃப் அஸ் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இல்லையா, அதனால தான் வந்து ப்ரிசன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி இந்த எர்த்தை மென்ஷன் பண்ணுறாங்க. இங்கே ஷேட்ஸ் அப்படிங்கிறது க்ரீஃப். இப்போ ஒரு ப்ரிசன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் வந்து நிறைய க்ரீஃப் தான் இருக்கும். அதை தான் வந்து ஷேட்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த ஷேட்ஸ் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பையனை வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. இருந்தாலும் ஹீ பிஹோல்ஸ் த லைட், அந்த செலஸ்டியல் லைட்டோட அந்த சோல் வந்து அந்த செலஸ்டியல் லைட்டை ஹோல்ட் பண்ணி இருக்கிறதுனால தான் அவன் வந்து இன்னுமே வந்து என்ன பண்ணுறான், ஒரு சந்தோஷமாகவே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே பையன் யூத் ஸ்டேஜை அடையும் போது அவனுடைய டே டு டே லைஃப்பில் அந்த ஈஸ்டில் இருந்து ரொம்ப தூரமாக விலகி போயிட்டே இருக்கான். இங்கே ஈஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சன்னை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. சன் ஒன்லி ரைசஸ் இன் த ஈஸ்ட். அப்போ சன் அப்படின்னாலே வெளிச்சம்.
அதுதான் வந்து அந்த வெளிச்சத்தில் இருந்து அவனுடைய டே டு டே லைஃப்பில் வந்து அப்படியே வந்து விலகி விலகி போயிட்டுருக்கான். அப்படி விலகி போனாலும் இருந்தும் அவன் வந்து அந்த நேச்சருடைய அட்மையராக தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட விஷன் தான் வந்துட்டு அளவற்றது, அதோட மகிழ்ச்சி வந்து அளவற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாமே வந்து அந்த ட்ரெக்கிங் போகிறதா இருக்கட்டும், ஃபாரஸ்ட்குள்ளே டிரைவிங் போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் ஈடுபடுறாங்க இல்லையா. அதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இஸ் ஆன் ஹிஸ் வே அட்டெண்டட் அட் லென்த் த மேன் பர்சீவ்ஸ் இட் டை அவே அண்ட் ஃபேட் இன் டு த லைட் ஆஃப் காமன் டே. அவன் அந்த யூத் வந்து மேனாக மாறும்போது அவனுடைய ரெகுலர் லைஃப்பில் வரக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கட்டும், ப்ரெஷராக இருக்கட்டும், அந்த எர்திலி தாட் இருக்கு இல்லையா, அதனால் அவன் வந்து கம்ப்ளீட்டாக என்ன ஆகிறான் அப்படின்னு சொன்னால் அந்த ஹெவன்லி தாட்ஸ்லேருந்து அப்படியே டீவியேட் ஆகிட்டு வந்துட்டே இருக்கான். அது வந்து ஃபேட் ஆக ஆரம்பிக்கும். அவனுடைய காமன் டே ஆக்டிவிட்டியில் இந்த செலஸ்டியல் லைட் அப்படிங்கிறது, அந்த வெளிச்சம் அப்படின்றது வந்து அப்படியே ஃபேட் ஆகி ஒரு நார்மலான ஒரு டே போல் அவனுக்கு ஆயிடுது அப்படின்னு சொல்லி இந்த 5th ஸ்டான்ஸால சொல்லியிருக்காங்க. ஸ்டான்ஸா 6. Earth fills her lap with pleasures of her own, yearnings she has in her own natural kind, and even with something of a mother's mind, and no unworthy aim. The homely nurse does all she can to make her foster child her inmate man forget the glories he has known and that imperial palace whence he came. எர்த் ஃபில்ஸ் ஹர் லேப் வித் ப்ளஷர்ஸ் ஆஃப் ஹர் ஓன். இந்த இடத்துல பூமி தாய் தன்னுடைய மடி மீது, லேப்ன்றது மடி மீது இருக்கக்கூடிய எல்லா ப்ளஷர்ஸையுமே வச்சுருக்காங்க அப்படின்னு. ப்ளஷர்ஸ்னால் இன்பம், சந்தோஷம், அந்த மாதிரி. இயர்னிங்ஸ் ஷி ஹேஸ் இன் ஹர் ஓன் நேச்சுரல் கைண்ட். இயர்னிங்ஸ் அப்படின்னு சொன்னால் லாங்கிங், ஏங்குறது. இந்த மனிதர்கள் வந்து சந்தோஷமாக வாழணும், அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்ற அந்த ஏக்கம் அப்படின்றது அவங்களுடைய ஓன் நேச்சுரல் கைண்ட். அண்ட் ஈவன் வித் சம்திங் ஆஃப் அ மதர்ஸ் மைண்ட். அவங்க தாய்மை உள்ளத்தோடவும் அவங்க வந்து இருக்கிறாங்க. மதர்ஸ் மைண்ட், தாய்மை உள்ளத்தோடவும் இருக்கிறாங்க. அண்ட் நோ அன்வர்தி எய்ம். இங்கே நோ அன்வர்தி அப்படின்றத நம்ம பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். வேர்தி எய்ம், அவங்களுக்குன்னு ஒரு வேர்தியான ஒரு எய்ம் இருக்குது, டார்கெட் இருக்குது. The homely nurse does all she can to make her foster child her inmate man. Homely nurse அப்படின்றது இங்கே பூமி தாய். பூமி தாய் வந்து தன்னுடைய ஃபாஸ்டர் சைல்டு, தத்து பிள்ளையான மனிதர்களுக்காக அவங்க எல்லாமே பண்ணுறாங்க. அவங்களால முடிஞ்ச எல்லா சந்தோஷங்களையும் கொடுக்குறாங்க. அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்கிறாங்க. இதனால் ஃபர்கெட் த க்ளோரிஸ் ஹி ஹாஸ் நோன். அவன் என்ன பண்ணிடுறான், இந்த சந்தோஷத்தையோட அவன் ஒன்றிணைஞ்சு வாழ ஆரம்பிக்கிறதுனால அவனுடைய அந்த ஹெவன்லி க்ளோரிஸை வந்து மறக்க தொடங்கிடுறான். அண்ட் தட் இம்பேரியல் பேலஸ் வென்ஸ் ஹி கேம். இம்பேரியல் பேலஸுங்கிறது பிரம்மாண்டமான ஒரு மாளிகை. அது எங்கே இருக்குது அப்படின்னா ஹெவனில் இருக்குது. அவன் அங்கேருந்து தான் வந்தான் அப்படின்றதையே, அதோடைய புகழ் எல்லாத்தையுமே அவன் வந்து மறந்து போயிடுறான். எதனால் அப்படின்னா பூமி தாய் தன்னுடைய ஃபாஸ்டர் சைல்டுக்கு சில நல்ல விஷயங்களையும் சந்தோஷமான விஷயங்களையும் செய்கிறாங்க. அந்த சந்தோஷமான விஷயங்களில் இவன் ஒன்றிணைஞ்சு போயிடுறதுனால அவனுடைய இம்பேரியல் பேலஸோட புகழையும் நம்ம எங்கிருந்து வந்தோன்ற விஷயத்தையும் அவன் மறந்து போயிடுறான் அப்படின்னு ஸ்டான்ஸா 6ல் சொல்லியிருக்காங்க. மூவ் ஆன் டு த 7th ஸ்டான்ஸா. Behold the child among his newborn blisses. குழந்தைங்க பிறந்த உடனேயுமே வந்து தூங்கிட்டு இருக்கும்போதும் சரி, அவங்களா மேலே பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஹெவன்லி லைட் தெரியுது. அதோட ஃபுல் வியூவும் இருக்கிறதுனால அவங்க வந்து அப்படியே ரொம்ப ஆனந்தமாக சிரித்து சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. 6 years டார்லிங் ஆஃப் அ பிக்மை சைஸ். இங்கே வந்து 6 yearsனு ஒரு குழந்தைய வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. 6 years இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய பற்றி சொல்கிறாங்க. அவங்க 6 yearsனால் அது மாதிரி குட்டியாக தானே இருப்பாங்க. அந்த பிக்மைனா குட்டி சைஸில் இருக்காங்க. See where mid work of his own hand he lies. குழந்தைங்க, அந்த உட்காந்து விளையாடுற குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஏதாவது ஒரு பொருளை எடுத்து, ஒரு டாய்ஸை எடுத்து போட்டு அவங்களாம் ஒன்று விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த அந்த டாயை வந்து இப்படி தான் விளையாடணும்னு இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சு அழகாக விளையாண்டுட்டு இருப்பாங்க.
ஃப்ரெட்டர்டு பை சாலிஸ் ஆஃப் ஹிஸ் மதர்ஸ் கிஸ்ஸஸ். அப்போ அந்த குழந்தை விளையாடும்போது நம்ம தூரமாக இருந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சேட்டை பண்ணாமல் சமத்தா சிரிச்சிட்டே உட்காந்து அந்த டாய்ஸோட பேசி விளையாண்டுட்டு இருக்கோம் இல்லையா, அதை பார்க்கும்போது அம்மாவுக்கு ரொம்ப ஆசை வந்து போய் கிஸ் பண்ணும்போது அம்மாவுக்கு அது சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அது குழந்தைக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாக ஃபீல் ஆகுது. வித் லைட் அப்பான் ஹிம் ஃப்ரம் ஹிஸ் ஃபாதர்ஸ் ஐஸ். அது அந்த அப்பா கூட அந்த குழந்தையோட அப்பா கூட ரொம்ப ஒரு அன்பாக கனிவாக அந்த குழந்தைய வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பார்வை கூட அந்த குழந்தைக்கு வந்து டிஸ்டர்ப்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. See at his feet some little plan or chart. அந்த குழந்தை வந்து என்ன விளையாடலாம், எப்படி விளையாடலாம், எப்போ விளையாடலாம்னு சொல்லி ஒரு பிளான் போடுது அப்படின்னு சொல்கிறாரு. Some fragment from his dream of a human life shaped by himself with newly learned art. இங்கே ஃப்ரேக்மெண்ட் அப்படின்னு சொன்னால் பீசஸ். இப்போது ஹியூமன் லைஃப்பை பற்றி அது கண்ட ஒரு கனவுலேருந்து ஒரே ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்து அதுவே டிசைன் பண்ணுது. அது கற்றுக்கிட்ட ஒரு சில விஷயங்கள்னால வச்சு அந்த விஷயங்களை வச்சு அது கண்ட கனவோட ஒரு பகுதியை வந்து டிசைன் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தையோட கையில் கிளேவை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது மனசில் என்ன இருக்கோ, அது எதை பார்த்து அட்மையர் ஆச்சோ அந்த விஷயங்களை தான் வந்து அந்த கிளேயில் கொண்டு வர ட்ரை பண்ணும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. அது வந்து எப்படியெல்லாம் இருக்கலாம் பாருங்கள். எ வெட்டிங் ஆர் எ ஃபெஸ்டிவல், அ மார்னிங் ஆர் எ ஃபியூனரல், and this has now his heart and unto this he frames his song. அந்த குழந்தை பார்த்த விஷயங்களில் அது வந்து ஒரு வெட்டிங்காக இருக்கலாம், இல்லை ஃபெஸ்டிவலாக இருக்கலாம், இல்லை மார்னிங் ரொம்ப சோகமான ஒரு விஷயமாக கூட இருக்கலாம், இல்லையா ஃபியூனரல் எங்கேயாவது பார்த்துருக்கலாம். இப்போ அந்த மாதிரி அது ரிலேட்டடாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் திஸ் ஹேஸ் நவ் ஹிஸ் ஹார்ட், அவருடைய மனசு ஃபுல்லாக இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நிறைஞ்சு கிடக்குது. அண்ட் unto this he frames his song. இது எல்லாத்தையும் வச்சு அது மனசில் இருக்கிற எல்லாத்தையும் வச்சு அது ஒரு சாங் மாதிரி ஃப்ரேம் பண்ணுது. அதுவே லிரிக் போட்டு பாடும். குழந்தைங்கெல்லாம் தன்னைத்தானே வந்து ஏதாவது ஒரு பாட்டை சொல்லி பாடிட்டே இருப்பாங்க இல்லையா, அதை தான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. Then will he fit his tongue to dialogues of business, love or strife. இது வரைக்கும் பார்த்த விஷயங்களை செயல் மூலமாக இமிட்டேட் பண்ணிட்டு இருந்துச்சு இல்லையா குழந்தை, இப்போ அதை வார்த்தைகளால் இமிட்டேட் பண்ண ஆரம்பிக்குது. இப்போ ஒரு வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு நார்மலான கான்வர்சேஷன் அதை இமிட்டேட் பண்ணுது. லவ் அன்பு கலந்தது அதையும் இமிட்டேட் பண்ணுது. ஸ்ட்ரைஃப் கோபத்தினால ஏற்படக்கூடிய சண்டைகள், அப்பா அம்மாவுக்குள்ள சண்டை நடக்கும் இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாமே இமிட்டேட் பண்ண ஆரம்பிக்குது. பட் இட் வில் நாட் பி லாங் எர் திஸ் பி த்ரோன் அசைட். அதை வந்து எல்லா நேரமும் செஞ்சிட்ருக்கு அப்படின்னு இல்லை, நீண்ட நேரத்துக்கு செய்யுதுன்னு இல்லை, கொஞ்சம் நேரம் இமிட்டேட் பண்ணுது, அதுக்கப்புறம் அதை தூக்கி ஓரமாக போட்டுட்டு அடுத்ததுக்கு போயிடுது. அண்ட் வித் நியூ ஜாய் அண்ட் ப்ரைடு, புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை எடுக்குது கையில், அது டாய்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ இமிட்டேஷன் பண்ணுறதா இருக்கலாம், சம்திங் டிஃப்ரெண்ட், அதை எடுத்து அதில் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடுது. இந்த லிட்டில் ஆக்டர் கான்ஸ் அனதர் பார்ட். இங்கே ஆக்டர் அப்படின்றது அந்த கிட்ஸை தான் வந்து சொல்கிறாங்க, சில்ட்ரனை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா சில்ட்ரன் வந்துட்டு நம்ம வீட்டிலே குட்டி குட்டி குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க நம்ம என்ன பேசுகிறோமோ அதை அப்படியே இமிட்டேட் பண்ணுவாங்க. அப்பாவை போல், அம்மாவை போல், தாத்தா பாட்டியை போல் அழகாக இமிட்டேட் பண்ணுவாங்க. அதை தான் வந்துட்டு ஆக்டர், சில்ட்ரனை தான் ஆக்டர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரிட்டன் பண்ண ஆரம்பிக்குது. அப்படியே இப்போது அப்பா எப்படி பேசுவாங்க, அன்பாக எப்படி பேசுவாங்க, கோவப்பட்டா எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ப்ரிட்டன் பண்ண ஆரம்பிக்குது இல்லையா, அதை தான் வந்துட்டு ஆக்டர் கான்ஸ் அனதர் பார்ட். அது அனதர் பார்ட், இன்னொரு பார்ட்டை வந்து தொடங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபில்லிங் ஃப்ரம் time to time his humorous stage with all the persons down to palsied age. அது ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒருத்தரை பற்றியே இமிட்டேட் பண்ணிகிட்டு இருக்காம ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொருத்தவங்களை பற்றி அது பார்த்து பழகினவங்க சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரை பற்றியும் அதை இமிட்டேட் பண்ணி அது பண்ணுறதே நமக்கு ரொம்ப ஒரு ஹியூமராக இருக்கும். எல்லோரும் பார்த்து சிரிப்பாங்க, அழகாக பண்ணுது, எவ்வளோ ஆச்சரியப்படுவாங்க, ரசிப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை செய்ய தொடங்குது. டவுன் டு பால்சீட் ஏஜ். இங்கே பால்சீட் அப்படின்னு சொன்னால் பக்கவாதம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வயசானதுக்கப்புறம் பக்கவாதம் வந்துடும்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அதுதான் பால்சீட் ஏஜ். அந்த மாதிரியான விஷயங்களை கூட விட்டு வைக்கலது, அதையுமே இமிட்டேட் பண்ண ஆரம்பிக்குது. That life brings with her in her equipage. Equipage means equipment.
அது வந்து இமிட்டேஷன் பண்ணுது இல்லையா? அந்த குழந்தை இமிட்டேஷன் பண்ணுது. அத வந்து நம்ப ஒருத்தவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் நம்மளால இமிட்டேட் பண்ண முடியும். அப்படி அந்த பார்க்குறவங்கள அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிற விஷயங்கள தான் வந்து ஒரு எக்யூப்மெண்ட்டா வந்து யூஸ் பண்ணி தன்னுடைய இமிட்டேஷனுக்கு அத வந்து ஒரு எக்யூப்மெண்ட்டா அது வந்து யூஸ் பண்ணிக்கிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ் இஃப் ஹிஸ் ஹோல் வொகேஷன் வேர் எண்ட்லெஸ் இமிட்டேஷன். அந்த குழந்தையோட முழு நேர வேலையே என்னது தான்? இமிட்டேட் பண்றது தான். தன்னை சுற்றி இருக்கிறவங்கள இமிட்டேட் பண்ணுறது தான். அதனால தான் சொல்லுவாங்க, குழந்தைங்க முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் குழந்தைங்க நமக்கு ரிப்ளை பண்ணுவாங்கன்னு. ஒரு குழந்தை பிறக்கும்போது ஹெவன்லி லைட்டை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுது. அது வளர வளர தன்னுடைய சரௌண்டிங்ஸை பார்த்து அதை அப்படியே இமிட்டேட் பண்ண தொடங்குது அப்படின்னு சொல்லி இந்த 7th ஸ்டான்ஸால் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 7 ஸ்டான்சாஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். ரிமைனிங் ஸ்டான்சாஸ் ப்ளஸ் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் ரிலேட்டட் டு திஸ் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until keep reading, keep revising. Thank you, friends.